السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. حور مقصورات في الخيام صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أبشروا أبصروا صدق الله وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தூணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் இருலோகத்தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளை சிறிதேனும் அடிபெறாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள் மீதும், அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாத அளப்பெருங்கிருபை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு முக்கியமான விழாவை நடத்தப் போகிறோம் என்று சொன்னால், அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாகவே அந்த விழாவிற்காக வேண்டி உள்ள பொறுப்புதாரிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டம் போடுவார்கள். ஒரு மீட்டிங் போட்டு இத்தனை மணிக்கு இந்த விழா ஆரம்பிக்கணும், இவர் இவ்வளவு நேரம் பேசணும், இத்தனை மணிக்கெல்லாம் இந்த விழா முடிந்துவிடும் என்பதாகவெல்லாம் திட்டமிடுவதற்காக வேண்டி கலந்து ஆலோசித்து ஒரு கூட்டத்தை, ஒரு விழாவை நடத்தி முடிப்பதற்காக வேண்டி முன்னரே தயார் செய்வார்கள். அப்படி திட்டமிடப்படும் விழாக்களிலே ஏதாவது சற்று முன்பின் ஏற்பட்டாலும் அந்த விழாவிலே நல்ல முறையிலே நடத்துவதற்கு இந்த திட்டமிடுதல் என்பது ஒரு முக்கிய பங்காகவே இருக்கிறது. இதுவெல்லாம் நாம் சர்வசாதாரணமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டமிட்டு ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்க்கத்தை, சொர்க்கத்தின் வாசலை நோன்பாளிகளுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த நோன்பாளிகள் வர வேண்டும், அந்த நோன்பாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த நோன்பாளிகள் அவர்களுக்காக வேண்டியே முன்னரே திட்டமிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கிறான். அத்தகைய ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை, சொர்க்கத்து வாசலுக்குரியவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி திட்டமிட்டு அதிலே பட்டியலிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான முறையிலே தக்வாவோடு இறையச்சத்தோடு நோன்புகளை நோற்கக்கூடிய நோன்பாளிகளுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அத்தகைய அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்குரியவர்கள் யார்? ரையான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்குரியவர்கள் ரையான்கள். அந்த ரையான்களாக நாம் இருக்கிறோமா? அந்த ரையான்களினுடைய பட்டியல்களிலே நாம் நம்மை தயார் செய்து வைத்து விட்டோமா
என்பதை பற்றி இன்றைய தினத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். ஆகவே தான் இன்றைய தலைப்பு ரய்யான்களே ரெடியா என்பதாக தலைப்பிட்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் அதை எதிர்பார்த்து இருப்பது என்பது ஒரு பேரின்பமான பயணம். ரமலானை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான முஃமின் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அதை ஒரு பொற்காலமாக எண்ணி காலமெல்லாம் நாம் நிறைய நல்ல அமல்களை செய்து இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் நிறைய நன்மைகளை வாரி குவிக்க வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டு இந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் வந்தாலே இந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டு துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான், ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் பரக்கத்து செய், வ பல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்பதாக முன்னரே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு துஆவை அருமை நாயகம் தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். அந்த ரமலானை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ரமலானிலே நிறைய நல்ல அமல்களை செய்தாலும் அதற்குரிய நற்கூலிகள் நமக்கு முழுவதுமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில அடிப்படை பண்புகளை நாம் முன்னரே தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாக நம்முடைய குடும்பத்திலே நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான். இதுவரை நாம் எப்படி இருந்தோமோ இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் பல கோடி நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமலானை அடையவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக நாம் நம்மை எப்படி தயார் செய்து கொள்வது? ஒரு 3 விஷயம் சாதாரணமாக. ஒன்று, நம்மவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவ உணர்வை நாம் வலுவாக்க வேண்டும். ரமலானுக்கு முன்னதாகவே மிக முக்கியமாக நாம் பேண வேண்டிய ஒரு பண்பு நம்முடைய இரத்த சொந்த பந்தங்களோடு நம்முடைய நண்பர்களோடு உறவுகளை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் சிரமத்தோடு நிறைய நல்ல அமல்களை செய்வோம், ஆனால் அதற்குரிய முழுமையான பலன்களை அடைய முடியாமல் போய்விடும். ஒரு சில நம்மவர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு சில்லறைத்தனமான சண்டை சச்சரவுகளால் அதனுடைய முழு கூலியை நம்மால் பெற முடியாமல் போய்விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? வாரந்தோறும் வியாழன் திங்கள் சாதாரணமான நாட்களிலே அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய கதவுகளை திறந்து வைக்கிறான். இணை வைக்காத, அதே போல எல்லா அடியார்களுக்கும், இணை வைக்காத எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை வழங்குகிறான். ஆனால் சண்டை போட்டுக்கொண்ட 2 நபர்களுக்கு மாத்திரம் மன்னிப்பு என்பது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். உறவு முறைகளை நாம் சரியாக பேணி நடக்கிறோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மவர்களுக்கு மத்தியில் நாம் நிறைய சண்டை சச்சரவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இரத்த உறவு பந்தங்களோடு, நம்முடைய நண்பர்களோடு, நம்மவர்களுக்கு மத்தியில் சின்ன விஷயங்களுக்காக வேண்டி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதிலிருந்து நாம் ரமலானுக்கு முன்னதாக நம்மை நாம் சரிவர பாதுகாத்து நம்மை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். உன் பிள்ளையினுடைய சுன்னத்துக்கு என்னை கூப்பிடலை, உன் வீட்டு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடலை என்பதாக உயிர் வாழுகின்ற வரை பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சாதாரணமான சின்ன விஷயம். இதையெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிவாத குணம் இவைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதாக கண்டித்திருக்கிறார்கள். இது போன்ற சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நம்மவர்களுக்கு மத்தியிலே நாம் சகோதரத்துவத்தை இழந்து
நாம் இந்த துன்யாவிலே என்ன அமல்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே அது முழுமையாக பலன்களை நன்மைகளை பெற்றுத்தருமா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். இந்த உறவுகள் என்பது சாதாரணமாக பிரிந்து கிடக்கிறோமே, இந்த உறவுகள் என்பது அல்லாஹ்வுடைய அரிசை தொங்கிக் கொண்டிருக்கிறார். உறவுகள் என்பது அல்லாஹ்வுடைய அரிசை தொங்கிக் கொண்டு, யா அல்லாஹ், என்னை யார் அரவணைத்தானோ நீயும் அந்தவனை அரவணைத்துக்கொள், யார் என்னை துண்டித்தானோ அவனை நீ துண்டித்து விடு என்பதாக இந்த உறவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அரிசினுடைய தொங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கொண்டிருக்கின்றது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். இந்த துன்யாவிலே நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் உறவு முறைகளை அரவணைப்பது தான் முக்கியமான பண்பு. யார் இந்த உறவை துண்டித்து வாழ்கிறாரோ நிச்சயமாக அவர் மறுமையிலே தண்டனை கிடைப்பதை போல இந்த துன்யாவிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ரமலான் வந்தாலே நாம் நன்மை செய்ய ரெடியாகி விடுவோம், தயாராகி விடுவோம். அத்தகைய அந்த நன்மை செய்வதிலே எத்துணை நன்மைகளை செய்துவிட்டு நாம் அதனுடைய பிரதிபலன்களை கிடைக்க பெறாமல் விட்டு விடுகிறோம். அதிலே முதலாவதாக நாம் நம்முடைய உறவை பேணி பாதுகாப்பது இந்த ரமலானுடைய முதலில் இருந்து நாம் நம்மை ஆரம்பித்து கொள்ள வேண்டும். இது முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு பெற்றோர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது. என்னதான் அமல் செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகுவதில் மிகப்பெரிய தடையாக ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது பெற்றோர்களுடைய கடமையை நிறைவேற்ற தவறுவது, பெற்றோர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு மாறு செய்வது, பெற்றோர்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு நோவினை கொடுப்பது. எப்படிப்பட்ட புனிதமிக்க இரவுகளிலே எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் பெற்றோர்களை நாம் மதிக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு மாறு செய்து விட்டோம் என்று சொன்னால், அவர்களுக்கு நாம் நோவினை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். எந்த இரவுகளிலே எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் துர்பாக்கியவான்களாக நாம் ஆகிவிடுவோம். ஆகவே இரண்டாவது பண்பு பெற்றோர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் பெற்றோருக்கு நோவினை தந்து விட்டான் என்று சொன்னால் மௌத்த நேரத்தில் கலிமா கூட நம்முடைய வாயிலே வராது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அத்தகைய பெற்றோர்களை நாம் மதிக்கவில்லை என்று சொன்னால், மாறு செய்தோம் என்று சொன்னால் மன்னிப்பும் கூட எந்த அமல்களாலும் அல்லாஹ்விடமிருந்து இந்த புனிதமிக்க மாதங்களிலே கிடைக்க பெறுவதிலே மிகவும் கஷ்டம் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக நாம் உண்ணக்கூடிய உணவை ஹலாலானதாக இருக்க வேண்டும். மிக கவனமாக இருக்க வேண்டிய ரமலானுடைய ரையான்களிலே நாம் ஒருவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் உண்ணக்கூடிய உணவுகள் ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராமை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். இன்று உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லாமே ஹராம்களால் சூழப்பட்டிருக்கின்றன. எல்லா துறைகளிலே எதை எடுத்தாலும் ஹராம் உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறார். எதற்கெடுத்தாலும் எதிலேயும் வட்டி வட்டி என்பதாக எல்லா விஷயத்திலையும் சர்வசாதாரணமாக நாம் அதை புழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஹராமை விட்டும் நாம் இந்த நோன்புடைய காலகட்டங்களிலே நிச்சயமாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஹலாலானதை உண்ணுவதற்கும் ஹலாலானதை உடுத்துவதற்கும் இந்த ரமதானுடைய காலகட்டத்திலே நாம் தயாராக இருக்க வேண்டும். ரையான்களிலே ஒருவராக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற பரிசுத்தத்தை நாம் பேண வேண்டும். இந்த மூன்று விஷயங்கள். சிலர் எல்லா ஹராமான வியாபாரங்களையும் சர்வசாதாரணமாக செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த ஹராமிலிருந்து வரக்கூடிய ஒரு தொகையை, ஒரு பொருளை ஏதாவது பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது சரியாயிரும் என்பதாக நினைக்கிறோமே, எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான செயல் என்று சொன்னால்,
ஹராமான பொருளிலே செய்யக்கூடிய எந்த சதக்காவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்தவித மரியாதையும் கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வாக்கு விஷயத்திலே மிகச்சரியாக இருக்கிறான். 4 விஷயங்கள் இந்த உலகமே நமக்கு கிடைத்தாலும் சரி, இந்த 4 விஷயம் மாத்திரம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஹலாலானவைகளாக நிச்சயமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். 4 விஷயங்கள். 1, அமானிதத்திலே பேணுதலாக இருப்பது. மற்றவர்களுடைய பொருட்களிலிருந்து அமானிதமாக நமக்கு ஒப்படைக்கப்பட்டதிலே நாம் பேணுதலாக இருப்பது. 2வது நம்முடைய பேச்சிலே உண்மை இருப்பது. 3வது நற்குணம். 4வதாக ஹலாலான உணவு என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக சுருக்கமாக ரமலானுக்கு முன்பாக குறைந்தது இந்த 4 தன்மைகளையும் நாம் நம்மவர்களுக்கு மத்தியிலே பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ரமலானுடைய பல கோடி நன்மைகளை தரக்கூடிய அமல்களை செய்வதற்கும் நாம் தயாராகிவிட்டோம் என்பதாக பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய பன்மடங்கு நன்மை தரக்கூடிய ரமலானை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ரமலானை இன்ஷா அல்லாஹ் அது விரைவிலே அடையவிருக்கிறோம். இந்த ரமலானை நாம் எதிர்பார்ப்பதே ஒரு பெரிய நன்மை தரக்கூடிய அமல். காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளிலே ஒரு சிலருடைய முகம் நட்சத்திரத்தை போல மின்னிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நட்சத்திரங்களைப் போல ஒரு சிலருடைய முகம் மின்னிக் கொண்டிருக்கும். அவர்களிடத்தில் மலக்குமார்கள் கேட்பாங்களாம், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கணும் பொழுது என்ன நன்மை செஞ்சீங்கன்னு கேட்பாங்களாம். அதற்கு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பாங்கு சப்தம் கேட்ட உடனேயே எங்கள் வேலையெல்லாம் விட்டுருவோம். பள்ளிவாசலுக்கு தொலை செல்வதற்காக வேண்டி நாங்கள் உலு செய்வோம். அதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுடைய முகங்களை நட்சத்திரங்களைப் போல மின்ன வைத்திருக்கிறான் என்பதாக மலக்குமார்கிட்ட பதில் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருடைய முகங்கள் சந்திரனைப் போல பளிச்சென மின்னிக் கொண்டிருக்கும். அவர்களிடத்திலே மலக்குமார்கள் கேட்பார்கள், உலகிலே நீங்கள் என்ன நன்மை செய்தீர்கள் என்பதாக. அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது தொழுகை வருவதற்கு முன்பதாக, தொழுகையினுடைய நேரம் வருவதற்கு முன்னதாக நாங்கள் ஒலு செய்து தயாராக இருப்போம். பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே பள்ளிவாசலுக்கு வேகமாக வந்து விடுவோம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலருடைய முகம் சூரியன் போல பளிச்சென மின்னிக் கொண்டிருக்கும். அவர்களிடத்தில் மலக்குமார்கள் கேட்பார்கள், உலகத்தில் நீங்கள் என்ன நன்மை செஞ்சீங்க? அப்போ அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் உலு செய்து தொழுவதற்காக வேண்டி தயாராகி பாங்கு சொல்வதற்கு போது மஸ்ஜிதுக்குள் பள்ளிவாசலுக்குள்ளே நாங்கள் இருப்போம். அதாவது தொழுகையை எதிர்பார்த்த வண்ணம், ஃபர்லான கடமையை நிறைவேற்ற வண்ணம் நாங்கள் முன்னதாகவே எங்களை தயார் செய்து கொள்வோம் என்பதாக மலக்குமார்களிடத்திலே பதில் சொல்வார்கள் என்று சொன்னால், இப்படி ஒரு அமலை செய்வதற்கு எதிர்பார்த்து முன்னால் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றான் என்று சொன்னால், புனிதமிக்க பல கோடி நன்மைகளை பன்மடங்காக தரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் ஆர்வமோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று தெரியுமா? நாம் 2-3 மாதங்களாகத்தான் இந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபா தோழர்கள் வருடம் முழுவதுமாக இந்த ரமலானை நினைத்து கொண்டே இருப்பார்கள். ரமலான் முழுவதுமாக. எப்படி என்று சொன்னால், ரமலானுடைய 6 மாத காலங்கள் முன்னதாகவே இந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ரமலான் வந்துவிட்டால் ரமலானிலே முழுவதுமாக அமல் செய்துவிட்டு பிறகு வரக்கூடிய மாதங்களிலே ரமலானிலே செய்த அமல்களை யா அல்லாஹ் நீ கபூல் செய்து கொள் என்பதாக அதை பற்றியே நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆக வருடம் முழுவதும் ரமலானாகவே அவர்களுக்கு இருக்கும் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும் என்று சொன்னால், அந்த அளவிற்கு ரமலானை எதிர்பார்ப்பதிலே நமக்கு மிகுந்த நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் வரை இருக்கக்கூடிய, ரமலானிலே நடைபெறக்கூடிய அமல்களுக்குரிய அந்தஸ்து தரஜா நமக்கு இன்னும் தெரியலை. சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். 2 நபர்கள்
2 சகோதரர்கள். அதில் ஒன்றாக 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதில் ஒருவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹுடைய பாதையிலே போரிட்டு ஷஹீதாகிறார். இன்னொருவர் இவருடைய ஷஹீதுக்கு பிறகு 1 வருடம் கழித்து சர்வ சாதாரணமாக அவருக்கு மௌத்து வருது, அவரும் மௌத்தாகிறார். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய கனவிலே இந்த 2 சகோதரர்களும் காட்டப்படுகிறார்கள். அப்போ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க பார்க்குறாங்க, 2ஆவதாக மௌத்தானார் இல்லையா, அவர் முதல்ல சொர்க்கத்தில் இருப்பதை போல அவங்க கனவு காண்கிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கத்தில் காட்டப்பட்ட பொழுது அந்த 2 நபர்களிலே 2ஆம் அவர், முதலாவது ஷஹீதானவர் இருக்கிறார், 2வது சாதாரணமாக மௌத்தானவர் முதலிலே சொர்க்கத்திற்குள் நுழைவதைப் போல பார்க்கிறார். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இப்படி கனவு கண்டேன். முதலாம் அவர், 2 சகோதரர்களே, முதலாம் அவர் ஷஹீதாகிவிட்டார். அதற்கு அடுத்து 1 வருடம் கழித்து 2ஆம் அவர் சாதாரணமாக மௌத்தானார். ஆனால் இந்த சாதாரணமாக மௌத்தான 2ஆம் நபர் முதலிலே சொர்க்கத்திற்குள்ளே இருப்பதைப் போல நான் கனவு கண்டேன். இதற்கு விளக்கம் என்ன என்பதாக கேட்ட பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அந்த 2ஆம் அவர் இருக்கிறாரே, ஒரு ரமலான் முழுவதையும் பெற்றிருக்கிறார். 1 வருஷம் இருந்தால் இல்லையா, ஒரு ரமலான் முழுவதையும் பெற்றிருக்கிறார். சுமார் 6000 ரக்காத்துகள் முந்தியவரை விட அதிகமாக தொழுதிருக்கிறார். ரமலான் முழுவதையும் அடைந்திருக்கிறார். அதன் காரணமாக சொர்க்கத்திற்கு முன்னதாக அனுப்பப்பட்டார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், அத்தகைய பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய ரமலானை நாம் அடைவதற்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ரமலான் வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், ரமலானுக்காக வேண்டிய சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். என்ன மாற்றங்கள் நடக்கின்றது தெரியுமா? ஹதீஸில் வருகிறது, ரமலானுடைய இதா கான அவ்வளு யோமி மின் ரமலான், ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் ஹப்பத்து ரீஹம் மின் தஹத்தல் அர்ஷ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அர்ஷுக்கு கீழிருந்து காற்று, ஒரு விதமான அழகான காற்று அடித்து வெளிப்படுகிறது. அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காற்றின் மூலமாக சொர்க்கத்தினுடைய இலைகள் எல்லாம் உதிர்கின்றன. ஹதீஸில் வருகிறது, சொர்க்கத்தினுடைய இலைகள் எல்லாம் உதிர்கின்றன. ஃபதன்முருல் ஹூருல் ஈன், ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து கண்ணழகிகள் அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வதைப் போல, ஹூருன் மக்சூராத்துன் ஃபில் ஹியாம், மறைக்கப்பட்ட அழகான கூடாரத்திலே மறைக்கப்பட்ட அந்த ஹூருல் ஈன் பெண்கள் அப்பொழுது வெளிப்பட ஆரம்பிப்பார்கள். அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலகட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களை வெளிப்படுத்துகிறான். யாரெல்லாம் ரமலானுடைய காலகட்டத்தில் யா ரப்பி இஜ்அல் லனா மின் இபாதிக ஃபி ஹாதா ஷஹர் அஸ்வாஜா, அவர்களெல்லாம் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள், எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ஹூருல் ஈன்களை அழகுபடுத்தி அவர்கள் அதிகமான ஹதீஸிலே வருகிறது, அவர்கள் ஒவ்வொரு நிறத்திலான 70 நிறத்திலே ஒவ்வொரு நிறத்திலான ஆடைகளை அணிந்திருப்பார்களாம். அவர்கள் எல்லோரும் நன்மைகள் செய்து கொண்டு ரமலானை அடைந்தவர்களாக யார் வருகிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை திருமணம் முடித்து கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் வருவதற்கு முன்னதாகவே சொர்க்கத்தை அலங்கரித்து அழகான முறையிலே அல்லாஹ் திட்டமிட்டு அதை சரியாக்கி வைக்கின்றான் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற ரமலானுக்காக வேண்டி இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் ஏன் ஏற்படுத்த வேண்டும்? அல்லாஹ் நினைச்சால் குன் ஃபயகுன், அவன் ஏதாவது சொன்னானா உடனே அது ஆயிரும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில விஷயங்களை திட்டமிட வேண்டும் என்பதாக நமக்கு கட்டளையிடுகிறார், நமக்கு கற்றுத்தருகிறார். ரமலான் வருதுன்னு சொன்னால் அதற்கு முன்னதாக நாம் நம்முடைய உடலை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய பொருட்களை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளங்களை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானை முழுவதுமாக நன்மைக்குரியதாக நாம்
முழுவதும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற திட்டமிடல் வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்முறையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி பேசுவார், ஹலக்க சமாவாத்தி வல் அர்ல ஃபீ சித்தத்தி ஐயாம். இந்த வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6 நாட்களிலே படைத்ததாக அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லுவார். அவன் நினச்சான்னு சொன்ன உடனே ஆயிரும். ஏன் இதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி நாட்களை நேரங்களை திட்டமிடுகிறான்? எதை ஒன்றையும் திட்டமிட்டு நாம் செய்கின்ற பொழுது அதிலே தான் பரக்கத் இருக்கும், அதிலே தான் அந்த எதிர்பார்ப்பிலே தான் நன்மைகள் நிறைய குவிந்திருக்கும் என்பதை தன்னுடைய அடியார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பூமியை எப்படி 6 நாட்களில் எப்படி படைக்கிறான் பாருங்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ் இந்த பூமியை சனிக்கிழமையிலே படைத்தான். பிறகு மலைகளை ஞாயிற்றுக்கிழமைகளிலே படைத்தான். இந்த பூமியில் உள்ள மரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திங்கட்கிழமையிலே படைத்தான். அதே போல மக்ரூஹான விஷயங்களை செவ்வாய்க்கிழமைகளிலே படைத்தான். ஒளியை புதன்கிழமையிலே படைத்தான். ஆக மீதம் இருக்கக்கூடிய உயிரினங்களை வியாழக்கிழமையிலே படைத்தான். மனிதனான ஆதிபிதா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமை அசரு தொழுகைக்கு பிறகு படைத்தான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு நேரத்தில் திட்டமிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய அடியான் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நேரங்களையும் தன்னுடைய அடியான் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு மாதங்களையும் இந்த அடியான் புரிந்து கொண்டு அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான் என்று சொன்னால், நம்முடைய துஆக்கள் எல்லாம் கபூலாகக்கூடிய, எல்லா நேரங்களிலேயும் கபூலாகக்கூடிய ஒரு மாதம்தான் அழகான மாதம் இந்த ரமலான் மாதம். அந்த மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கின்றோம் என்று சொன்னால், அதற்கு முன்னதாக நாம் நம்மை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வைத்து கொண்டு ரமலானை முழுவதுமாக நன்மைகளை கொண்டு நிரப்ப வேண்டும், நிறைய நல்ல அமல்களை கொண்டு நிரப்ப வேண்டும். ஒன்று தெரியுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்கிறான், யா இப்ன ஆதம் தஃபர்ரக் லி இபாதத்தி. அல்லாஹ் சொல்கிறாரா, ஆதமுடைய மகனே, என்னை வணங்குவதற்காக வேண்டி நீ நேரத்தை ஒதுக்கு, நேரத்தை நிர்ணயித்து விடு. நேரத்தை ஒதுக்கி நீ நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுது உனக்குள்ளே நான் வேறு யாரிடத்திலேயும் தேவையாகாத பணக்கார தன்மையை நான் உனக்கு தருவேன். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு எந்த தேவையும் மற்றவர்களிடத்தில் இருக்காது. காரணம், நீ என்னை வணங்குவதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கினாய். அதே போல உன்னுடைய வறுமையை நான் முழுவதுமாக போக்கிவிடுவேன். அப்படி எனக்காக வேண்டி நீ என்னை வணங்குவதற்காக வேண்டி இபாதத்து செய்வதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால், உன்னுடைய வேலை பளுவை நான் அதிகமாக்கி விடுவேன். நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறேன், ஆனால் கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நிற்க மாட்டேங்குது, எங்கே போகுதுன்னே தெரியலை. முழுவதுமாக உழைத்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்னை வணங்க எனக்கு இபாதத்து செய்த நீ நேரம் ஒதுக்கினால் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகிறேன்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வை வணங்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை, நான் ஓடணும் உழைக்கணும், அப்போ தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்பதாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் வேலை பளுவை நான் அதிகமாக்குவேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்தாகின்ற வரை ஏழையாகவே தான் இருந்து கொண்டு நாம் மௌத்தாகுவோம். காரணம், அல்லாஹ்வை வணங்குவதற்கும் இபாதத்து செய்வதற்கும் நொடி பொழுதும் அல்லாஹ்விற்கு நாம் ஒதுக்கவில்லையே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு ஆக்கி விடுவார். அதற்காக வேண்டி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலானை நீங்கள் முழுவதுமாக பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஷாபானுடைய மாதம் பாதி வந்தவுடனே சொல்லிடுவாங்களாம், நீங்கள் நோன்பு வைக்காதீங்க, உங்களுடைய உடலை ரமலானுக்காக வேண்டி இப்பொழுதே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம். இதா பக்கிய நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய மாதம் 15 வந்து விட்டாலே 15 தாண்டுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், ஃபலா தசூமு, நீங்கள் நோம்புலாம் வைக்காதீங்க, ரமலானுக்காக வேண்டி உங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் நோன்பு வச்சு கஷ்டப்பட்டு
உங்களுடைய உடலை வருத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் நிறைய பன்மடங்கு நன்மை தரக்கூடிய ரமலானை நீங்கள் இழக்க நேரிடும். ஆகவே நீங்கள் இப்பொழுதே உங்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், ரமலானை எதிர்பாருங்கள் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அத்தகைய புனிதமிக்க ரமலானை நாம் வீணடித்து விடாமல், ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் நிறைய தவறுகள் செய்கிறோம். அதிலே ஒரே ஒரு தவறை நாம் சுட்டி காட்டுகின்ற பொழுது, இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி நம்ம ரமலானை வீணாக்கிடுவோம். ஒரு தடவை போய் நமக்கு துணி எடுக்கிறது, இன்னொரு தடவை நம்முடைய மனைவிக்கு துணி எடுக்க போகிறது, அடுத்த தடவை நம்முடைய பிள்ளைங்களுக்கு துணி எடுக்க போகிறது. இப்படியே நாம் 3 முறை 4 முறை துணி எடுப்பதற்காக வேண்டிய ஜவுளி கடைகளுக்கு நாம் ரமலானுடைய காலகட்டத்திலே போய் இரவோ பகலோ நேரங்களை வீணடிக்கிறோமே. அதற்கு முன்னதாகவே ரமலானுக்கு தேவையான ஆடைகளோ உணவுப் பொருட்களோ எது தேவைகளோ நான் ரமலானுக்கு முன்னதாகவே தயார் செய்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால், ரமலானுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நாம் வீணடிக்காமல் பன்மடங்கு நன்மை தரக்கூடிய நிறைய அமல்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் அப்படி ரமலானை முழுவதுமாக அழகான முறையிலே இபாதத்துகளை கொண்டு அமல்களை கொண்டு சரிவர நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் ரய்யான்கள். அவர்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரய்யான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து வாசலை அடைத்து வைத்திருக்கிறான். நோன்பாளிகள் வருகின்ற பொழுது அந்த வாசல் திறக்கப்படும். நோன்பாளி கடைசி நோன்பாளி போகின்ற வரை அந்த வாசல் திறந்திருக்கும். நோன்பாளியினுடைய கடைசி ஆள் உள்ளே போய்விட்டால் அந்த ரய்யான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அத்தகைய ரய்யான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்குள் நாம் போக வேண்டும் என்று சொன்னால், வரக்கூடிய இந்த ரமலானை வீணடித்து விடாமல் நல்ல அமல்களை செய்வதற்கு நம்முடைய உடலை தயார் செய்து வைத்துக் கொள்வோம், நம்முடைய பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்வோம். நமக்கு ஜக்காத்து கடமை இருந்தால் அதை இப்பொழுதே கணக்கிட்டு அதை நாம் சரிவர நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராக இருப்போம். சதக்காக்களை, தான தர்மங்களை நிறைய முடிந்த அளவிற்கு ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் மற்றவர்களுக்கு எந்தாவது ஒரு வகையிலே உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய வரக்கூடிய புனிதமிக்க ரமலானை முழுவதுமாக அடைந்து நிறைய நல்ல அமல்களை செய்து ரய்யான் கூட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.